Hi friends. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் டின்னர் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். என்ன தெரியுமா இன்னைக்கு நைட்டு? சப்பாத்தி. அப்புறம் உருளைக்கிழங்கு குருமா. சரி ஓகே. பார்க்கலாமா? பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சாச்சு. இப்போ அவங்க அப்பாட்ட கொடுத்து டேக் சொல்லலாம். இந்தா பாப்பா போய் கொடு. அப்புறம் குருமா வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாமா? ஆயில் ஊற்றிக்கலாம். பாப்பா இந்த ஆயில் கொடுத்து நாளைக்கு ஸ்கூல் ஓபன் ஆகுது. ஆமா. ஹோம்வொர்க் எல்லாம் முடிஞ்சது இல்ல? நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவளுக்கு என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 7 days லீவ் விட்டாங்க. நாளைக்கு ஸ்கூல் ஓபன் ஆகுது. பெரிய பாப்பா ஹோம்வொர்க் முடிச்சிட்டா. சின்ன பாப்பா பாத்தீங்கன்னா இன்னும் ஹோம்வொர்க் முடிக்காம பெட்டிங் வச்சிருக்கா. அது எழுதி சொன்னா காலையில எழுந்திரிச்சு எழுதுறாளாமா. சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. சரி கடுகு போட்டாச்சுங்க. அடுத்தது வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டாச்சு. இன்னைக்கு சப்பாத்தி தாங்க போடுறோம். பூரி போடல, சப்பாத்தி போடலாம். சப்பாத்தியே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வேணுமா? உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு. குக்கர்ல வச்சுட்டேன். வாயில வச்ச உடனே அப்படியே கரையிற மாதிரி வந்துருச்சு. ஒவ்வொரு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். ஒரு உருளைக்கிழங்கு மிளகு வேகாது. இது நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 2-3 விசில் விடங்காட்டியும் மாவு மாதிரி நல்லா இருக்கு. பசிஞ்சாச்சு. வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்ப வந்து மஞ்சத்தூள் இது கூடயே சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூட மஞ்சத்தூள் ஒரு half ஸ்பூன் சேர்த்துக்கலாம். half ஸ்பூன் தான் போட்டுருக்கீங்களா? ஆனியன் கூட தக்காளி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நாங்க இன்னைக்கு தக்காளி போடல. போட்டாலும் நல்லா இருக்கும், போடலினாலும் நல்லா இருக்கும். சரி இப்ப வெங்காயம் வதங்கிச்சா என்ன பண்ண போறோம்னா உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு போட்டாச்சு. நல்லா வதக்கிட்டு உப்பு போடுறோம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு.
இப்போ வந்து தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தனியாக இருக்குதா கெட்டி ஆகிறதுக்கு வந்து குழம்பு வந்து கெட்டி ஆகணும்ல, தண்ணியாட்டம் இருக்கு இல்லையா? அதனால இப்போ என்ன பண்ண போறோம் பார்த்தீங்களா, இதில் வந்து பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதில் ஊற்றிட்டோம்னா கொஞ்ச நேரம் வேகிறப்போ கெட்டியாயிரும் குழம்பு. இத மறந்துட்டேனே, இன்னைக்கு நியூ இயர்ல. ஹாப்பி நியூ இயர் ஃபார் யூ ஆல். நானும் மறந்துட்டு காலையிலே சொன்னேங்க, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இல்லை நீங்க எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நாங்க எதுவும் அந்த அளவுக்கு எதுவும் இல்லைங்க. பாப்பாங்க காலையில குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்புறம் காலையில ஏதோ ஸ்பெஷலா எதுவும் செய்யல. சரி இன்னைக்கு சப்பாத்தி, நைட்டுக்கு சப்பாத்தி போட்டுடலான்னு சப்பாத்தி குருமா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு கமெண்ட்ல போடுங்க. இப்போ வந்து பொட்டுக்கல்ல அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை வந்து ஊற்றியாச்சு. இப்போ பாருங்க குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இது தேய்ச்சது யாரு? யாரு அந்த முகத்தை இங்க கொண்டு காட்டுக்கு பார்க்கலாம். நீதான் தேய்ச்சியா? இதெல்லாம் வந்து பாப்பா தேய்ச்சது, சின்ன பாப்பா தேய்ச்சா. சப்பாத்தி இன்னும் ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கு. குழம்பு காஞ்சிட்டு. ரோகிணி சப்பாத்தி எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். அப்படியே சப்பாத்தி பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்க, பூரி பிடிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.